வணக்கம் ஐயா. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நல்லா சாப்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா ஐயா, காய்கறி குழம்பு. காய்கறி குழம்பு. ஆமா. என்ன குழம்பு இது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன குழம்பு நம்ம வெங்காய குழம்பு. வெங்காயம், கத்திரிக்காய், வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை, பூண்டு எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு இதா வைக்கிறோம் குழம்பு. ஆமா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. காய்கறி வெட்டீங்களா? ஆமா. வெட்ட விட்டாங்க. ஆமா. சாப்பிட்டா சாப்பிடலாம், வெட்டி தானே ஆகணும். சாப்பிட்டேன். ஆமா, காய்கறி சாப்பாடா? இது என்னது? குழம்பு, புளி குழம்பு. புளி குழம்பு. ஆமா, புளி குழம்பு சாப்பிடுறதுக்கு காய்கறி. வாங்க மக்களே, நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. அடுத்த குழம்பு கொதிச்சிரும். இன்னும் அரை மணி நேரத்துல அறுசுவையான சாப்பாடு இங்க சாப்பிடலாம். அரிசியான சாப்பாடா இருந்தா ஓகேதான். அரிசியோட சாப்பாடு கொடுக்க அரிசியோட கிடையாது, அரிசி சாப்பாடு தான் கொடுப்போம். அரிசியா கொடுக்க மாட்டோம். நல்லா பூ போல வெந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் சாப்பாடு தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம கோயில்ல எப்ப சாப்பாடு? அதாவது எப்ப சாப்பாடுனா காலையில 10:30 மணிக்கு. 10:30 மணிக்கு வெண்பொங்கல், சில நேரத்துல தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம். இது வந்து காலைல பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு பூஜை எல்லா சாமியும் முடிச்சு 10:30 மணிக்கு கொடுப்போம். அடுத்த பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், ஒரு கூட்டு, ரசம், சாம்பாரோட மத்தியானம் அன்னதானம். ஈவினிங் பாத்தீங்கன்னா கிளம்ப நாள் பிரதோஷம், இந்த மாதிரி ராவுகால பூஜை, இந்த மாதிரி நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கலவை சாதம் கொடுப்போம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அன்னத்துக்கு பேர் போனா இடம்னு சொல்ல போனா அந்த இடம், அதாவது வள்ளலார் கோயில் எப்படி இன்னைக்கு பேரும்புகலம் அன்னத்துக்கு இருக்கோ, அதே மாதிரி ஊட்டியானி நாகபராசக்தி அம்மன் ஆலயத்திலையும் இன்னைக்கு பேரும்புகலமாக இந்த அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம கோயிலுக்காரங்க யாரும் பசியோட போறது கிடையாது. ஆமா, சாமியை பாக்குறாங்களோ இல்லையா, தெய்வத்தை கும்புறாங்களோ இல்லையா, அந்த மண்ணில மிதிச்சு ஒருபடி சாதம் சாப்பிட்டு போனாங்க, அவங்கள வயிறுலாம் திருப்தியா போயிடுது, மனசும் திருப்தியா போயிடுது. குழம்புக்கு ஒரு 2 கொத்து போட்டோம்னா கொஞ்சம் வாடையா இருக்குமே அப்படின்னா. இது புரியுதா? பேசாம தூங்கி இருக்கலாம். இது என்ன குழம்புன்னு தெரியுது, ஆனா அறுசுவை அப்படி சொல்லிட்டோம்ல, அப்பெல்லாம் எல்லாமே கலந்துருக்கும். அன்பு, பாசம், நேசம் எல்லாமே கலந்துருக்கும். மக்களே, இந்த மாதிரி ஒரு புளி குழம்பு எனக்கு அதுக்குதான் சொல்றேன். இந்த சாப்பாட்டு இந்த சாப்பாட்டுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த கூட்டாஞ்சோறுல தான் எல்லாமே அள்ளி செஞ்சு போடுவோம். ஆமா. இன்னும் இதுல ஏதோ மிக்சர் பண்றதுக்கு இருக்கீங்களா? தேங்காய், அடுத்து தேங்காய் இருக்கு. தேங்காய் அரைச்சி ஊத்துறோம். ஆமா, முடி எடுத்து வச்சுக்கிறோம், தேங்காய் அரைச்சி ஊத்துறோம். அதுக்கப்புறம் அக்காவோட பாசத்தை கொஞ்சம் கொடுக்குது, அண்ணனோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கு. எல்லாத்துக்கும் சுவை ஊற்றமான நாகபராசக்தி அம்மனோட அருள் இருக்கு இதுல. இன்னும் வேற என்னென்ன வேணும்? ஆமா, ஜாலியான வாழ்க்கை தானே. அதாவது பொறாமைன்னு சொல்லக்கூடாது, அவங்களும் இதுல கலந்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு பொறாமையை தவிர இதுல ஒரு பொறாமையே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குமோ இதே மாதிரி ஒரு 20 டிக்கெட்ல 20-25 டிக்கெட் இருக்கும். பெரும்பாலும் ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பொருளா வந்து அப்படிதான் அவங்க ஒரு ஆளு சமைப்பாங்க, ஒரு ஆள் கூட்டு, ஒரு ஆளு தக்காளி தொக்கு, ஒரு ஆளு சுண்டல், ஒரு ஆளு வடை, ஒரு ஆளு இந்த பக்கோடா, மிச்சரு, இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க பகிர்ந்து அது 25 பேரும் பகிர்ந்து சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. இருந்தாலும் நிறைய பக்தர்கள் வந்து புது பக்தர்கள் தான். ஆமா, கோயில்ல வந்து சேதி வைக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் நினைக்கிறாங்க. நம்ம கோயில்ல வந்து நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் மட்டும் அந்த கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நல்ல கீரையை கொஞ்சம் அலசிடுங்க. வாங்க நண்பர்களே, நீங்க எல்லாம் சாப்பிடலாம். கூப்பிடலாங்கிற வருத்தம் வேண்டாம். எல்லாருக்கும் வந்தீங்கன்னா அறுசுவையான சாப்பாடு ரெடியா இருக்கு. வந்தீங்கன்னா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்துல உட்காந்து கொஞ்சம் அமைதியா உட்காந்து தியான முறையில உங்களோட வழிபாட வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியா மன நிம்மதியோட போகலாம் அந்த ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா. ஓகே. வியாழக்கிழமை பெரும்பாலும் மக்கள் வர்றது இல்ல. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தேரை சித்தருக்கு சிறப்பு பூஜை இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு ஆருத்ரா பூஜைங்கிற மாதிரி அவருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப முருகனும் வேற வந்துட்டாரு, முருகனுக்கு நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் இன்னைக்கு ஒரு நாள் வாக்கு கேட்காம வழிபாடுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட தாழ்மையான கருத்து.
கண்டிப்பா பாக்குற பக்தர்களுக்கு அத ஆன்மீகங்கிறது வந்து வாக்குறதுனால மட்டும் இல்லாம வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய பிரச்சனை தீருங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் அப்படியே எல்லா பக்தர்களுக்குமே அந்த இறை உணர்வுங்கிறது வரும். கண்டிப்பா காலம் மக்களுடைய மனநிலையை மாத்தி நல்ல விதமாக கொண்டு வரும். சரி, நம்ம இன்னொரு வீடியோல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய் பாய். அப்படியே நம்மளுடைய தமிழ் பிளாக் 2.0 அப்படி ஒரு தமிழ் பிளாக் 2.2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே.